தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் நாஞ்சில் நாடு உணவு திருவிழா கன்னியாகுமரியில் தொடங்கியது. சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் இதனை தொடங்கி வைத்தார். விழாவின் சிறப்பு அம்சங்களாக அவியல், மீன் குழம்பு, பாயாசம், மரவள்ளிக்கிழங்கு, அதிரசம், முந்திரி கொத்து, வாழைக்காய் சிப்ஸ், போலி, கருப்பட்டி அல்வா உள்ளிட்ட உணவு வகைகள் சுவையாக சமைத்து வழங்கப்பட்டன. கோவை சின்னவேடம்பட்டி ஏரியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு மையம் அமைப்பதால் எந்த பாதிப்பும் இல்லை, மக்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படாது என பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் தெரிவித்தார். வஉசி மைதானம் அருகில் 5,90,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள இறகுப்பந்து, கபடி, வாலிபால், விசு ஆகிய விளையாட்டுகளுக்கான உள் விளையாட்டு அரங்கத்தை அமைச்சர் சம்பத்குமார் திறந்து வைத்தார். அப்போது மாணவர்களுடன் அமைச்சர் வாலிபால் விளையாடினார். மயிலாடுதுறையில் தனியார் கேபிள்களை உரிமம் இல்லாமல் ரயில்வே மேம்பாலம் வழியாக கொண்டு செல்லும் நிறுவனத்தினரிடம் 50,000 ரூபாய் வரை லஞ்சம் பெற்றதற்கான UPI பேமெண்ட் ஆதாரங்கள் வெளியாகின. லஞ்ச விவகாரத்தில் கடைநிலை ஊழியர் கார்த்திக் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் லஞ்சம் கேட்கச் சொன்ன உயர் அதிகாரியை காப்பாற்ற முயற்சிகள் நடப்பதாக ரயில்வே ஊழியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 2 தவணைகளாக 28,000 ரூபாய் UPI மூலமாக செலுத்தியுள்ள ஆதாரம் வெளியாகியுள்ளது. புதுக்கோட்டை அருகே ஐயனார் கோயில் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள கீழத்தானியம் மாவயல் காட்டு ஐயனார் கோயில் தேரோட்ட விழாவில் தேர் செல்லும் சாலையில் பக்தர்கள் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். மாவயல் காட்டு ஐயனார் தேரில் எழுந்தருளிய பிறகு பக்தர்களால் வடம் பிடிக்கப்பட்டு முக்கிய வீதிகளின் வழியே வந்து தேரடியில் நிறைவுற்றது. விழாவில் கீழத்தானியம், காரையூர் மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்கள் திரளாக பங்கேற்று வழிபட்டனர். திருப்பூர் ராயபுரம் பாண்டுரங்கன் ருக்மாயி கோவிலில் கருவறைக்குள் சென்று சுவாமி பாதம் தொட்டு வணங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆஷாட ஏகாதசியை ஒட்டி நடைபெற்ற இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி பாதம் தொட்டு தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாநகரில் உள்ள ஸ்ரீ தும்பவனத்தம்மன் கோவிலில் மூலவர் கையில் விளக்கு ஏந்தியபடி குழந்தை பாவை அலங்காரத்திலும் உற்சவர் பிறையில் தோன்றிய தும்பவனத்தம்மன் ஊஞ்சல் சேவை உற்சவத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஊஞ்சல் சேவையில் காட்சியளித்த தும்பவனத்தம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை செய்து பக்தர்கள் வழிபட்டனர். புதுக்கோட்டை அருகே அம்மையப்பட்டி மண்டலமுடை ஐயனார் கோவில் புறவி எடுப்பு விழாவை முன்னிட்டு மாலை நேரத்தில் மாட்டுப்பண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இந்த பந்தயத்தில் 53 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. கொடி அசைத்ததும் காளைகள் சீறி பாய்ந்து ஓடின. சென்னை தாம்பரத்தில் கொரியர் வேலை பார்த்துக் கொண்டே போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்டு வந்த கல்லூரி மாணவரை போலீசார் கைது செய்தனர். கடப்பேரி பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் சந்தோஷுக்கு மும்பையில் இருந்து சந்தேகத்திற்குரிய முறையில் கொரியர் பார்சல் ஒன்று தாம்பரம் வந்தது. பார்சலை சோதனையிட்ட கொரியர் நிறுவன ஊழியர் உள்ளே போதை மாத்திரைகள் இருப்பதைக் கண்டு தாம்பரம் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து சந்தோஷின் வீட்டில் ஆய்வு செய்தபொழுது 2 கிலோ கஞ்சா சிக்கியது. திண்டுக்கல்லில் அரசு வேலை வாங்கித் தருவதாக 13 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட 5 பேரை குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். வேடச்சந்தூர் அருகே கானாப்பாடியைச் சேர்ந்த விவசாயி வடிவேல் தனது மகளுக்கு அரசு வேலை தேடி வந்துள்ளார். இதனை பயன்படுத்திக் கொண்டு கிரிதரன், விஜயலட்சுமி, திவ்யா ஆகியோர் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி பல கட்டங்களாக மொத்தம் 13,80,000 ரூபாய் பெற்றுள்ளனர். பணத்தை திரும்ப கேட்டதற்கு கொலை மிரட்டல் விடுத்த நிலையில் 5 பேர் கைது செய்யப்பட்டனர்.
சேலம் மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலில் உண்டியல் காணிக்கையாக 78 லட்சம் ரூபாய் கிடைக்கப்பெற்றது. 31 உண்டியல்களில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கையில் 77 கிராம் தங்கம், 139 கிராம் வெள்ளி உள்ளிட்ட பொருட்களும் கிடைத்ததாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருச்சி மாவட்டம் இடையபட்டியான்பட்டியில் 40 அடி ஆழமுள்ள வறண்ட கிணற்றில் தவறி விழுந்த 2 ஆட்டுக்குட்டிகளை தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். மேய்ச்சலின் போது 2 ஆட்டுக்குட்டிகள் கிணற்றுக்குள் தவறி விழுந்த நிலையில் ஏணி மூலம் கிணற்றில் இறங்கி குட்டிகளை மீட்டு தாயிடம் சேர்த்தனர். நீட் தேர்வு விவகாரத்தில் வினாத்தாள் கசிவு ஏற்பட்டதற்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் மட்டுமல்லாமல் பிரதமரும் பொறுப்பேற்க வேண்டும் என சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட அவர் மாணவர்கள் நடத்தும் போராட்டங்கள் ஜனநாயக உரிமையின் வெளிப்பாடு என்று கூறினார். வெறுமனே அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர் மட்டுமல்ல, இந்த நீட்டு முறையே ஒரு ஊழல் தான். நீட்டுங்கிறதே தலித்துகள், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, பழங்குடி மக்களுக்கு எதிரானது. கரூர் சம்பவத்தை பார்த்து அழாத தாவேகாவினர் சினிமாவை பார்த்து அழுகின்றனர் என முன்னாள் சட்ட அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். பாளையங்கோட்டை மத்திய சிறை வாயிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்தது போராட்டக்காரர்களுக்கு கிடைத்த வெற்றி என்று தெரிவித்தார். இவங்க பிஜேபியினுடைய ஸ்லீப்பர் செல். பிஜேபி என்ன சொல்லுதோ அதை மீறி செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு செய்யறதுக்குண்டான தைரியம் கிடையாது. தமிழ்நாட்டில் பிஜேபியை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய ஒரே இயக்கம் திமுக மட்டும்தான். காங்கிரஸ் கட்சியுடன் தங்களுக்கு எந்த மோதல் போக்கும் இல்லை என்று தமாக தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். மதுரையில் அக்கட்சியின் தென்மண்டல நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாவேகா காங்கிரஸ் கூட்டணியில் தமாக இணையுமா என்ற கேள்விக்கு பதிலளித்தார். நாங்க நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படைத்தன்மை என்று நினைக்கிறோம். அதில் மனநிறைவு எங்களோடு இருக்கிறவர்களுக்கு இருந்தால் அந்த கட்சியோடு இருக்க நாங்கள் தயாராக இருப்போம். சதுரகிரியில் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை விரைவாக ஏற்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரியில் ஆடி அமாவாசை திருவிழாவிற்கு பக்தர்கள் கூடும் அடிவார பகுதியில் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க ஊராட்சி நிர்வாகம் தாமதப்படுத்துவதாக பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயில் ஆடி அமாவாசை திருவிழாவின் போது ராணிப்பாறை அடிவார பகுதியில் உள்ள தோப்புகளில் நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள். ஆகஸ்ட் 10ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள விழாவுக்கு மகாராஜபுரம் ஊராட்சி சார்பில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே நிலத்தகராறு விவகாரத்தில் 63 வயது மூதாட்டியை தாக்கிய உறவினர் உடனிருந்த வளர்ப்பு நாயையும் ஏவிவிட்டு மூதாட்டியை கடிக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ராவணாபுரம் ஊராட்சி வரப்பளம் பகுதியில் நிலத்தகராறு தொடர்பான மோதலில் 63 வயது முதிய பெண்மணி நாகரத்தினத்தை அவரது உறவினரை தாக்கும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. தாவேகாவுடன் கூட்டணி தொடரும் என ஐயுஎம்எல் தேசிய தலைவர் காதர் மொஹிதீன் கூறியுள்ளார். திருச்சி பாலக்கரை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற கட்சி கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். அப்போது படம் பார்க்கும்போது சில காட்சிகளில் எமோஷன் ஆகி கண்ணீர் வரும், அதனை எதற்கு பெரிதுபடுத்த வேண்டும் என்றார். நீங்கள் எமோஷன் ஆகும்போது நீ கண்ணீர் விடுங்க, அது உங்க உணவு சார். விவசாயிகள் போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களுக்கு பணியாத மத்திய அரசு மாணவர்களின் போராட்டத்திற்கு பணிந்துள்ளதாக சிபிஐ எம்பி சுப்பராயன் கருத்து தெரிவித்துள்ளார். நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டி அளித்தவர் தமிழ்நாட்டில் நீட் தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்படும் வரை போராட்டங்கள் தொடரும் என்றும் கூறினார். மோடி சர்க்கார் மாணவர்களின் போராட்டத்தில் முதல் முறையாக மண்டியிட்டு இருக்கிறது. நாங்கள் வெள்ளற்கரிய சக்தி என்று சொல்லிக் கொண்டிருந்தது வெற்று வேட்டு என்பதை இந்த இளைய தலைமுறை இந்தியாவிற்கு உணர்த்தியிருக்கிறது. கேரள மாநிலம் திருச்சூர் அருகே பைக்கின் பின்னால் அமர்ந்திருந்த நபர் சாலையில் தவறி விழுந்த வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. மதுக்கடையில் இருந்து இந்த பைக் வந்ததாக கூறப்படும் நிலையில் பின் இருக்கையில் அமர்ந்து பயணித்த நபர் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் விழுந்தார். அப்போது அவ்வழியாக வந்த கார் ஓட்டுநர் சாதுரியமாக செயல்பட்டு காரை நிறுத்தியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது.
விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே மாவட்ட ஆட்சியரின் காலில் விழுந்து பெண்மணி ஒருவர் பட்டா வழங்க கோரிக்கை விடுத்தது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. சாத்தூர் அருகே மேல கோதநாச்சியார்புரம் கிராமத்தில் 22 பயனாளிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா இலவச வீட்டுமனை பட்டா வழங்கினார். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த வீடு வசதியற்ற மல்லிகா என்ற பெண்மணி தமக்கும் வீட்டுமனை பட்டா வழங்கிட கோரி கோரிக்கை மனுவுடன் வந்து ஆட்சியரின் காலில் விழுந்தார். பின்னர் அந்த பெண் திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஹார்லி டேவிட்சன் சொகுசு இருசக்கர வாகனம் உலா வந்தது. கேரளாவைச் சேர்ந்த குழுவினர் பின்புற இருக்கை, ஸ்பீக்கர்கள் மற்றும் வண்ண விளக்குகளுடன் கூடிய இந்த வாகனத்தில் முக்கிய சாலைகளில் வலம் வந்தனர். இதனை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். அவர்களிடம் 40 லட்சம் மற்றும் 35 லட்சம் மதிப்பிலான 2 BMW இருசக்கர வாகனங்களும் கொடைக்கானலில் சாலையில் உலா வந்தது. கோவை மாவட்டம் வால்பாறையில் ஆனைமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் இருந்து வழி தவறி வெளியேறிய செங்கீரி அண்ணாநகர் திடல் பகுதிக்குள் புகுந்தது. தடுப்புச் சுவர் உயரமாக இருந்ததால் வெளியேற முடியாமல் தவித்த செங்கீரியை வனத்துறையினர் மீட்டு மீண்டும் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட்டனர். புதுக்கோட்டை அருகே யானை தந்தங்களை விற்க முயன்றதாக 6 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். கேப்பரை பகுதியில் ரோந்துப்படியில் ஈடுபட்டிருந்த வனத்துறையினர் தந்தங்களை விற்க முயன்ற 6 பேரை மடக்கி பிடித்தனர். அவர்களிடம் இருந்து 2 யானை தந்தங்கள், 5 செல்போன்கள் மற்றும் ஒரு இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் தப்பியோடிய ஒருவரை தேடும் வனத்துறையினர் யானை தந்தங்கள் எங்கிருந்து கடத்தி வரப்பட்டன என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.